வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு வாஷிங் மிஷினின் மதர் போர்ட்டை நாங்கள் எப்படி ரிப்பேர் பண்ணுறது, அதாவது அதோட கண்ட்ரோல் போர்ட்டை நாங்கள் எப்படி ரிப்பேர் பண்ணுறது, என்னென்று அந்த ரிப்பேர் மோடுக்கு நாங்கள் ஃபைன் பண்ணி கொண்டு போகிறது, என்ன பிரச்சனைன்றதை நாங்கள் ஃபைன் பண்ணி கொண்டு போகிறது, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம். இப்போ நான் இந்த பிரச்சனைக்காக நான் எடுத்தது ஹேர் வாஷிங் மிஷின் என்ற அந்த மதர் போர்டு தான் எடுத்திருக்கிறேன். கஸ்டமர் போட்ட கம்ப்ளைண்ட் அது ஒன்றும் ஆகலை. நாங்கள் பவரில் கொழுவி போட்டு வாஷிங் மிஷின் ஆன் பண்ணுற நேரம் ஒன்றும் ஆகலை. அதாவது டிஸ்பிளேயில் எந்த எரரும் வரையில், இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே வேலை செய்யலை. ஸோ ஃபுல் ஒரு டெத் கண்டிஷனில் இருக்கிற வாஷிங் மிஷின். எப்படி நாங்கள் இந்த பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலக்ட்ரிசிட்டி சப்ளை நாங்கள் கொடுத்தா பிறகு நாங்கள் இதில் ஆன் பண்ணுற நேரம் இந்த மதர் போர்ட் வந்து டேர்ன் ஆன் ஆகலை. அதாவது பவர் இன்ஜெக்ட் பண்ணி கிடக்குது, ஆனால் ஒன்றும் ஆகலை. இப்போ இதுதான் பிரச்சனை இந்த வாஷிங் மிஷின்ட்டு. இப்போ சில நேரங்களில் சில ப்ராப்ளம்னு சொன்னால் இந்த டிஸ்பிளேயில் வந்து எரர் மெசேஜ் காட்டும், ஆனால் இதில் வந்து எந்த மெசேஜும் எந்த எரர் மெசேஜும் இதில் காட்டல. ஸோ இதை நாங்கள் எப்படி ரபுள் ஷூட் பண்ணுறது என்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் நாங்கள் இந்த போர்டை நாங்கள் ரிப்பேர் பண்ணுறதுக்கு முதல் இந்த போர்ட்டில் இருக்கிற செக்ஷன்ஸை வந்து நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்கும். இப்போ இந்த செக்ஷன் இந்த பக்கத்தில் இருக்கிற அவ்வளவு செக்ஷனும் வந்து கண்ட்ரோல் செக்ஷன். இதில் தான் நீங்கள் ப்ரோக்ராம் செய்கிறதாக இருக்கட்டும், எவ்வளவு நேரத்துக்கு நீங்கள் வாஷ் பண்ணுறத ப்ரோக்ராம் நீங்கள் செட் பண்ணுறதா இருக்கட்டும், சில வேளை உங்களோட அந்த ப்ரோக்ராமை கவுண்ட் பண்ணுற எல்இடி டிஸ்பிளேயாக இருக்கட்டும், கண்ட்ரோல் ஐசியாக இருக்கட்டும், எல்லா விஷயமும் இந்த முதலாவது இந்த கண்ட்ரோல் போர்ட்டில் தான் இருக்க போகுது. இப்போ அது எப்படி நாங்கள் இதில் கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொன்னால், இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில வயர்ஸ் வந்துட்டுருக்குது. இப்போ சில வயர் கனெக்ஷன்ஸ் இதில் கனெக்டர்ஸ் இதில் போடப்பட்டிருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சில கலெக்டர்ஸ் இது சிக்னல்ஸுக்குரியது. இது இங்கே இந்த போர்ட்டில் இருந்து ஜெனரேட் ஆகிற சிக்னல்ஸ், ரைட், ஃபங்க்ஷன்ஸ் அதில் குறிக்கிற அந்த வயர்ஸ் செட்டப். இது வந்து கண்ட்ரோல்ஸ் பர்பஸுக்காக போகிற செட்டப்ஸுகள். சில பல சென்சர்ஸாக இருக்கலாம், அந்த சுவிட்சஸாக இருக்கலாம், டோர் லிமிட் சுவிட்சஸாக இருக்கலாம், மேக்னெட் சென்சராக இருக்கலாம். அதாவது வாஷிங் மிஷினில் இருக்கிற நிறைய சென்சர்ஸ் இருக்குது. ஒன்று வாட்டர் லெவல் சென்சர் இருக்குது, மேக்னெட் சென்சர்ஸ் இருக்குது. அப்படி ஒவ்வொரு சென்சர்ஸுக்கும் போகிற வயர்ஸ் செட்டப்ஸ் ஒரு சாக்கெட்ஸ் வந்து இதில் இருக்குது. அடுத்தது வந்து இந்த 5 வோல்ட் சப்ளை, அதாவது பவர் சப்ளை இந்த பிசிபிக்கு வர இடம் இது. இதில் கிரவுண்ட் இருக்குது, 5 வோல்ட் இருக்குது. அப்போ இங்கே எங்களுக்கு இப்போ 5 வோல்ட் தான் இந்த போர்ட்டுக்கு வந்து வருது. இது கண்ட்ரோல் பிசிபிக்கு 5 வோல்ட் தான் இதுக்கு வருது. அப்போ இந்த பிசிபி அதாவது கண்ட்ரோல் பிசிபி 5 வோல்ட்டில் தான் எங்களுக்கு வேலை செய்ய போகுது. மற்ற எல்லா கம்போனன்ட்ஸுக்கும் கண்ட்ரோல்ஸ் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுற ஒவ்வொரு கம்போனன்ட்ஸுக்கும் வந்து 5 வோல்ட் தான் போக போகுது. இந்த செக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தான், அதாவது ஏசி சப்ளை இதுக்குள்ளே இன் ஆகிற இடமா இருக்குது. இப்போ இந்த இடத்துல சப்ளை இன் ஆகுது, ஏசி சப்ளை இன் ஆகுது. இங்கே ஒரு சொப்பர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குது. இந்த சொப்பர் டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து தான் இங்கே வர்ற அந்த பிசிபிக்கு போகிற வோல்ட்டாக இருக்கட்டும், அல்லது மற்ற செக்ஷனுக்கு போகிற வோல்ட்டாக இருக்கட்டும், எல்லாம் வந்து இந்த சொப்பர் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து தான் ஒலிக்கிறது. இப்போ நார்மலாக ஒரு போர்ட்டை நீங்கள் பார்த்தா பிறகு அந்த போர்ட்டில் இருக்கிற கம்போனன்ட்ஸில் வந்து ஒரு மேக்சிமம் ஒரு 50% நாங்கள் அதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேணும். வேண்டாம், இது என்ன பொருள், இது என்ன கம்போனண்ட், இது என்ன உபகரணம்ன்றதை நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்க வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பிசிபியை நாங்கள் ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதாவது ரபுள் ஷூட் செய்கிறதுக்கு எங்களுக்கு அது உதவியாக இருக்குது, ரைட். அப்போ இதுக்கு ஓரளவுக்கு நாங்கள் இந்த பிசிபியை ரிப்பேர் பண்ணுற அளவுக்குரிய தகவலை நாங்கள் எடுத்தாச்சு. இப்போ பிரச்சனை என்னென்னு சொன்னால், நாங்கள் சப்ளையை நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ சப்ளையை நாங்கள் கொடுத்தா பிறகு ஆன் பண்ணி பார்க்குறோம், எங்களுக்கு அது ஒன்றும் ஆகலை. இப்போ நாங்கள் முதல் ஸ்டெப் என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்கள் பார்க்கலாம் இதில் ஏதாவது ஃபிசிக்கலான டேமேஜஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி நாங்கள் பார்க்க வேணும். இதில் ஏதாவது கம்போனண்ட் உடவட் இருக்குதா, இல்லை வெடிச்சிருக்குதா, அல்லது பழுதாகி இருக்குதான்னு சொல்லி நாங்கள் மேலே அதன் உருவ அமைப்பை நாங்கள் செக் பண்ணி பார்க்க வேணும், ரைட். அப்படி எந்த பிரச்சனையும் இல்லாத பட்சத்தில் நாங்கள் அடுத்த ஸ்டெப்ஸுக்கு நாங்கள் இறங்க வேணும், ரைட். இதில் மெயின் ஐசி நம்பர்ஸ் போட்டிருக்குது. இதில் கம்போனன்ட்ஸ்கள் பெருசாக டேமேஜ் ஆன மாதிரி இல்லை, ரைட். அப்போ ஒரு மைனர் பிரச்சனை தான், ஒரு சின்ன பிரச்சனை தான் இதில், ரைட். சரி, அப்போ என்னன்றதை நாங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் ஃபிசிக்கலாக நாங்கள் பார்த்துட்டோம், இதில் என்ன பிரச்சனை ஏதாவது சிக்கல் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டோம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரைட். இப்போ மெயின் பவரில் இருந்து வார இந்த கண்ட்ரோல் பிசிபிக்கு வர சப்ளை
வோல்டேஜஸை நாங்கள் இப்போ செக் பண்ணி பார்ப்போம். சரி, அந்த முதலாவது ஸ்டெப்பை நாங்கள் அந்த சப்ளை 5 வோல்ட் சிஸ்டம் வோல்ட்டுக்குரிய அந்த 5 வோல்ட் எங்களுக்கு இதுக்கு வருதான்னு சொல்லி நாங்கள் ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம். ரைட் ரைட் இப்போ எங்களுக்கு சப்ளை வந்து கிளியர். ரைட் 4.9 வோல்டேஜ் வருது. இதுக்குரிய சப்ளை வந்து கிளியராக வருது, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது இந்த பவர் சப்ளையில் இருந்து இங்கால சிஸ்டத்துக்கு வர வோல்டேஜில் எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட், அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் நாங்கள் யோசிக்க வேணும். இப்போ இதுக்குரிய சிஸ்டம் வோல்டேஜ் வந்து எங்கே வருதுன்னு சொன்னால் இந்த மெயின் ஐசிக்கு தான் வரும். இப்போ இந்த மெயின் ஐசியில் இருந்து தான் மிச்சம் எல்லா விஷயமும் நடக்க போகுது. சரி, அப்போ பவர் சப்ளையில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ எங்களுக்கு பவர் எங்களுக்கு இதுக்குள்ள வந்துட்டுன்னு சொன்னால் இந்த நாங்கள் அந்த பட்டனை செக் பண்ணி பார்ப்போம். சரியா, இப்போ இந்த பட்டனை நாங்கள் பார்க்கணும். இதையே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் பட்டனில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி. சில வேளை நாங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணுற நேரம் பட்டனில் சரியான கனெக்டிவிட்டி இல்லையண்டா கூட எங்களுக்கு பவர் ஓன் ஆகாது. ரைட், அப்போ நாங்கள் அதையும் இருக்கா செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நாங்கள் பவரை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த மீட்டரில் நாங்கள் கண்டினியூட்டி டெஸ்ட்டை நாங்கள் எடுக்க போகிறோம். சரியா, மீட்டரில் கண்டினியூட்டி டெஸ்ட் மோட்டை நாங்கள் செலக்ட் பண்ணி விட்டுக்கொண்டு ரைட் இப்போ நாங்கள் மீட்டரை செல்ஃப் டெஸ்ட் பண்ணுவோம். ரைட், அது மீட்டர் ஒர்க் பண்ணுது. இப்போ இந்த பட்டன்ட டெர்மினல் இந்த இருக்குது, இந்த 2 பட்டன்ட இந்த 2 டெர்மினல்ஸ் இதில் நான் வச்சு கொண்டதை நான் செக் பண்ணுறேன். அதில் ஓகே, இப்போ சவுண்ட் இல்லை, இப்போ ஒர்க் ஆகலை. அப்போ நான் இப்போ இதை வச்சுக்கொண்டு இந்த நான் பட்டன் செய்ய போகிறேன், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண போகிறேன். ரைட் ரைட் அப்போ பட்டன் ப்ரெஸ் பண்ணுற நேரம் அது சுவிட்சில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நாங்கள் இதை கிளியர் பண்ணிவிட்டோம். எங்களுக்கு சப்ளை இந்த போட்டுக்கு வருது, இந்த பட்டன்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ எங்களுக்கு ஐசியை நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஆனால் ஐசி எங்களுக்கு செக் பண்ணி பார்க்குறதுக்கு வசதிகள் குறைவு வேணுச்சுன்னா இப்போ இதில் சிலிக்கன் வச்சுருக்குது. இப்போ இந்த பக்கம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எல்லாமே ஃபுல் சீல். அப்போ ஒரு வாஷிங் மிஷின் போர்டாக இருந்தால் அதை கவர் பண்ணி ஃபுல்லாக சிலிக்கான் பண்ணி இருப்பினோம். இப்போ எந்த பிரச்சனையும், அதாவது ஷார்ட் சர்க்கிட்டோ அல்லது சில நேரங்களில் சில பூச்சிகள் போகலாம், இல்லை சில கொஞ்சம் தண்ணி படலாம், அப்படியான சுச்சுவேஷனில் சிலிக்கான் பண்ணி இருக்கும். இப்போ இந்த சுச்சுவேஷனில் எங்களுக்கு இந்த ஐசியில் பிரச்சனை இருக்குன்றதை நாங்கள் யோசிச்சாச்சு. ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்துட்டோம். என்றால் இந்த ஐசி தான் முழு விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ண போகிறது. இந்த பவர் அப் பண்ணுறேன்னா என்ன, மற்ற கம்போனண்ட்களுக்கு சப்ளை கொடுக்குறதா இருந்தாலும் இந்த ஐசிலாம் பிரச்சனை இருக்க போகுது. அப்போ இந்த ஐசியில் பிரச்சனைன்றதுக்கு யோசிக்கிறதுக்கு முதல் இந்த ஐசி ஒரு கண்ட்ரோலர் ஐசியாக இருக்கிறபடியாக, இது ஒரு பிக் கண்ட்ரோலர் அல்லது ப்ரோக்ராமர் லாஜிக் கண்ட்ரோலர் அந்த ஐசி அந்த கேட்டகரியில் இருக்கிறபடியாக இவர் வேலை செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரீக்குவென்சியை ஜெனரேட் பண்ணுறதுக்கு ஒரு கிறிஸ்டல் என்று சொல்லி ஒரு கம்போனண்ட் வந்து யூஸ் பண்ணப்படும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நீல கலரில் இருக்குது. இதைத்தான் சொல்கிறது கிறிஸ்டல். இப்போ இந்த கிறிஸ்டல் இதில் இருக்கிற கிறிஸ்டலில் ஹேர்ட்ஸ் எவ்வளவுன்னு சொன்னால் 8 மெகா ஹெர்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க இந்த கிறிஸ்டலில். அப்போ நாங்கள் அதற்காக கலட்டுவோம். இப்போ முதல்ல நாங்கள் இந்த ஐசியை நாங்கள் செக் பண்ணுறதுக்கு முதல் இந்த கிறிஸ்டலை நாங்கள் செக் பண்ணி பார்க்க போகிறோம். சில நேரங்களில் இந்த கிறிஸ்டலை நாங்கள் செக் பண்ணுற சந்தர்ப்பத்தில் கூட எங்களுக்கு இந்த மத போட்டுன்ற பிரச்சனை சில வேளை சால்வ் ஆகலாம். சரியா, அப்போ எங்கள்கிட்ட இப்போ நாங்கள் இந்த கிறிஸ்டல் இருக்கோம், நாங்கள் கலட்டி செக் பண்ணி பார்ப்போம். இப்போ கலட்டி நாங்கள் செக் பண்ணுறேன்னு சொன்னால் இதை பவரை நாங்கள் அன்பிளாக் பண்ணிட வேணும். ரைட், அன்பிளாக் பண்ணியாச்சு. இந்த பவர் வயரை நாங்கள் அங்கே கலட்டி அன்பிளாக் பண்ணியாச்சு. சரி, ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கிறிஸ்டல் நாங்கள் கலட்டி செக் பண்ணுவோம். ரைட், அப்போ இதில் வந்து நாங்கள் இது இந்த இந்த வகையான இப்படி இருக்கிற கிறிஸ்டலில் வந்து இந்த 3 டெர்மினல்ஸில் இந்த பின் ரெண்டுமே இப்போ ஒசோலேட்டிங் பின்னாக இருக்குது. இதில் வந்து கிரவுண்ட் வந்து சென்டர் பின்னாக இருக்குது. அதாவது இந்த 3 டைப், அதாவது 3 பின் உள்ள கிறிஸ்டல்ஸ் டைப்ஸில். ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த கிறிஸ்டல் வந்து இப்போ இதே மாதிரியான கிறிஸ்டல் வந்து இப்போ தற்சமயம் இல்லை. இப்போ நான் இப்போ செக் பண்ணி பார்க்குறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் 2 பின், அதாவது 2 பின் உள்ள கிறிஸ்டலை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ரைட், 2 பின் உள்ள கிறிஸ்டல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த 2 பின் உள்ள கிறிஸ்டலை வந்து இதில் கிரவுண்ட் இல்லை.
கிரவுண்ட் இல்லாததால் ரெண்டு பக்கமும் ஆசிலேட்டிங் பின்னோட இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ரெண்டு பக்கம் நாங்கள் ஆசிலேட்டிங் பின்னோட கனெக்ட் பண்ணோம்னா சரி. இப்போ உங்களுக்கு கிரவுண்ட் நாங்கள் கனெக்ட் பண்ண தேவையில்லை. இப்போ இதையும் நாங்கள் எங்களோட ஐசியோட ஆசிலேட்டிங் பின் அவுட்ஸோட நாங்கள் கனெக்ட் பண்ண வேணும். அப்போ இதன் நம்பர்ஸை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 8ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. சில வேளை 8000 ரைட் 8000 சொல்லி போட்டிருப்பாங்க சில வேளை. இப்போ இது நம்பர் சிஸ்டம் கொஞ்சம் கிளியர்லாம் இருக்குது. அப்போ இப்போ இந்த நம்பர் சிஸ்டம் 8000 சொன்னால் அது 8 மெகாஹெர்ட்ஸ் உள்ள கிறிஸ்டலாக இருக்குது. இதில் இருக்கிற பின் அவுட்ஸும் அப்படி தான் 8ன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பின் அவுட்ஸ். அப்போ அதே ஃப்ரீக்குவென்சியில் இருக்கிற ஒரு போர்டில் இருந்த ஒரு கம்போனண்ட்டு தான் நாங்கள் இப்போ எடுத்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். டெஸ்டிங் ப்ராசஸ் தான். இப்போ இது செக் பண்ணுற நேரம் இது ஒர்க் ஆகுமான்னு சொன்னால் நாங்கள் வேணுமென்னு சொன்னால் ஒரிஜினல் கம்போனண்ட்டை நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரிஜினல் கம்போனண்ட்டை நாங்கள் ஓட பண்ணி பயன்படுத்தலாம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இந்த 2 பின் உள்ள இந்த கிறிஸ்டல் நாங்கள் கண்டினியூஸாக நாங்கள் பயன்படுத்தலாம். ரைட். அப்போ நாங்கள் இதை இருக்கா செக் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்டலுக்குரிய சிம்பிள்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக் சிம்பிள்ஸ். அப்போ அங்காலையும் இங்காலையும் இருக்குது கம்போனன்ட்ஸ், பின் அவுட்ஸ். அப்போ சென்டரில் இருக்கிறது கிரவுண்ட். அப்போ அதுங்களுக்கு தேவையில்லை. அப்போ நாங்கள் இப்போ யூஸ் பண்ண போகிறோம் இந்த பின்னையும் தான் நாங்கள் இந்த கிறிஸ்டலில் 2 பின்ஸோட வந்து லிங்க் பண்ண போகிறோம். அப்போ சென்டர் பின் எங்களுக்கு வராது. என்ன சொன்னால் இந்த கிறிஸ்டலில் வித்தவுட் கிரவுண்டாக இருக்கிறபடியா. ரைட். சரி. இப்போ நாங்கள் இப்போ இதை நாங்கள் என்ன செய்வோம், இந்த கிறிஸ்டலை நாங்கள் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். அதாவது ஒரு கிறிஸ்டல் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நாங்கள் ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம் இதில் ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்ட்டு. இப்போ செக் பண்ணி பார்க்குறதுக்கு முதல் இந்த இடத்தை நாங்கள் வடிவாக க்ளீன் பண்ண வேணும். ரைட். இப்போ சில நேரங்களில் இந்த சின்ன ஐசி இடைவெளி தான் இருக்குது. இப்போ இந்த இடைவெளிகளுக்குள்ளே நாங்கள் பயன்படுத்தின சில தூள்கள் இருக்குமென்னு சொன்னால் சொல்கிறீங்க தூள்கள் அது இடைவெளிகளில் இருக்குமென்னு சொன்னால் எங்களுக்கு சில வேளை ஷார்ட் காட்டும். அப்போ அந்த ஷார்ட்ன்னு சொன்னாலும் எங்களுக்கு இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணாது. இப்போ நாங்கள் வடிவாக அந்த இடத்த என்ன செய்ய வேணும், க்ளீன் பண்ண வேணும். ரைட். இப்போ உங்கள்கிட்ட இந்த கண்டாக்ட் கிளீனர் இருந்தால் அந்த கண்டாக்ட் கிளீனரை நீங்கள் கொஞ்சம் அடிச்சுட்டு அந்த இடத்த நீங்கள் வடிவாக க்ளீன் பண்ணே இல்லை. ரைட். ஓகே. இப்போ இந்த க்ளீன் பண்ணி முடித்த பிறகு நாங்கள் இந்த டெஸ்டிங் ப்ராசஸை நாங்கள் செய்து பார்ப்போம். ரைட். இப்போ நாங்கள் அந்த ஏற்கனவே இருந்த கம்போனன்ட்ஸ், அதாவது கிறிஸ்டல் இது. இப்போ அந்த கிறிஸ்டலுக்கு பதிலாக நாங்கள் ஒரு 2 கால் உள்ள கிறிஸ்டல் போட்டிருக்கிறோம். அதுக்கும் சேம் வேல்யூ 8 மெகாஹெர்ட்ஸ். இப்போ நாங்கள் இதை செக் பண்ணி பார்ப்போம். ரைட். ப்ரெஸ் பண்ணுவோம். ரைட். அப்போ வேலை செய்யுது. இப்போ இந்த போட் வந்து வேலை செய்யுது. இப்போ எங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது இந்த கிறிஸ்டல். அப்போ அந்த கிறிஸ்டலில் நாங்கள் மாற்றினோன்னே இப்போ எங்களுக்கு போர்டு எடுத்துடுது. ஆனால் இப்போ இதில் எரர் விழுந்திருக்கு. E6 என்ற எரர் விழுந்திருக்கு. ஏன் அது எரர் விழுதுன்னு சொன்னால் மற்ற சென்சர்ஸ், எந்த சென்சர்ஸும் நாங்கள் இங்கே கனெக்ட் பண்ணல. இப்போ இதில் பிரச்சனை என்ன, ஒன் ஆகலை, ஆஃப் கண்டிஷனில் இருந்தது, பவர் ஆஃபில் இருந்தது. இப்போ நாங்கள் இதில் ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டோம். இந்த கிறிஸ்டலை மாற்றினோன்னே இந்த பிசிபி, அதாவது இந்த வாஷிங் மிஷினோட இந்த மதர் போர்டு ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வந்துடுது. நன்றி உங்களோட நேரம் கொடுத்து இந்த வீடியோவை பார்த்தது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களோட. மேலும் இதில் ஏதாவது அபிப்பிராயங்கள் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும்னு சொன்னால், கமெண்ட்ஸ் ஏதாவது தெரிவிக்க வேண்டும்னு சொன்னால் நீங்கள் தெரிவிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.